ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா 2026ல வந்தது. இந்த ட்ராமாவோட ஹீரோயின் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மேரி மை ஹஸ்பண்ட் ட்ராமாவோட ஹீரோயின் தான். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர் அவரோட கையை ஒரு கெமிக்கல்ல டிப் பண்றாரு. ஸோ அவர் கை மரத்து போயிடுது. அவரோட கையை எடுத்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற மிஷினில் வைக்க போறாரு. அப்போ அங்கே வந்த ஓனர் இந்த சீனை ஆக்சிடென்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக சுற்றிலும் பேப்பர் வைக்கிறாரு. ஸோ அப்போ தான் பிளட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ தான் என்னோட பிளான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஓனர் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே தான் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோவோட நேம் சா. இவர் டெப்டி மேனேஜர் இன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓனர் பண்ண ஃப்ராட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவன் இருக்கிற இடத்துக்கே போவார். ஓனர் ஜாலியாக சலூனில் மியூசிக் கேட்டுட்டு இருப்பான். அங்கே போன ஹீரோ ஓனர் ஃபேஸ்லேயே வாட்டர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவனோட ஃபைட் பண்ணுவார். ஃபைனலாக அவனை அடித்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க உட்டை ஷார்ப்பாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சா கம்பெனிக்குள்ளே வரும்போது அங்கே உள்ள எல்லா டிவிலையுமே அவர்னால அரெஸ்ட் செய்யப்பட்ட அந்த நியூஸ் தான் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அவர் அவங்க கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருந்தா கூட அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதை ரொம்ப பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. ஹீரோ சீட்டில் உட்கார கூட இல்லை. அதுக்குள்ளேயே ஆஃபீஸ்க்கு கால் வந்து ஹீரோவை இமீடியட்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பேஷண்ட்டோட வார்டு கிட்ட என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி ரொம்ப அழுதுகிட்டே அவங்க பொண்ணுக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தவங்க ஹீரோ வரதை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் ஆவாங்க. ஹீரோ உள்ள என்ட்ராய் அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே வருத்தப்படுவார். அவளும் யார் வர்றாங்க என்னன்னு கூட தெரியாமல் கண்ணெல்லாம் மூடிதான் இருப்பா. எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்லுவா. அப்படியே பாஸ்டில் நடந்தது திங்க் பண்ணி பார்ப்பாரு. அப்பா அந்த குழந்தைக்கு ஐ இன்ஜுரி ஆயிருக்கும். அப்பாவும் தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமலையே அம்மா சாக்லேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பா. அவங்க அம்மா அவங்களோட ட்ராமாவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ கிடைக்கிற இன்சூரன்ஸ் மணியை வச்சு அவங்க கார் வாங்கணுன்றது தான் பிளானே. ஒவ்வொரு டைம் இந்த குழந்தைய ஹர்ட் பண்ணி அதுலேருந்து வர இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் இவங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஹீரோவால் அவங்கள போலீஸ்லையும் பிடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தைய அப்படி மேனிப்புலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ மிரட்டிட்டு மட்டும் வந்துடுவார். இங்கே ஒரு பெரிய ஹாலில் ரொம்பவே பிரம்மாண்டமான ஆக்ஷன் நடக்க போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நேம் யூன். இவங்க தான் இந்த ஆக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் மேனேஜரும் ஒரு பெரிய மாஸ்டர் ஆர்ட் பீஸ் பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயின் நேம் சியோல். அங்க வந்த ஹீரோயின் அந்த ஆர்ட் பீஸை நைஃப் வச்சு கிழிச்சிடுறாங்க. இதை பார்த்த யூன் ஸ்டன் ஆயிடுறாங்க. மேனேஜரும் இவங்களை பார்த்து ரொம்பவே கத்துறாரு. சியோலா யூனை தனியாக கூட்டிட்டு போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபேக்கான ஆர்ட். ஒரு ஆர்ட்டை நம்ம ஆக்ஷன்ல மில்லியன் அண்ட் பில்லியன் கூட சேல் பண்ணலாம். ஒரு ஆர்ட் எப்போ மாஸ்டர் பீஸ் ஆகும்னா அதோடைய ஆர்டிஸ்ட் பத்தின கரெக்டான மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீ கொண்டு வந்த ஆர்ட்ல ஆர்டிஸ்ட் ட்ரா பண்ண டேட் போட்டிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் டேட்ல ஆர்டிஸ்ட் கோமால இருந்தாரு. இந்த ஆர்டிஸ்டோட கரண்ட் சிச்சுவேஷன் கூட இந்த ஆக்ஷனுக்கு வரப்போற வெல்வர்ஸ்ட் பர்சன் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஸோ இனிமேலாவது நம்மளோட ஒர்க்கை எப்படி பர்ஃபெக்டா பண்ணணும்னு தெரிஞ்சுக்கன்னு யூனை சியோல சைலண்டா மிரட்டிட்டு போவாங்க. ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். அதில் அவங்க தங்கச்சி இறந்துருப்பாங்க. அவங்க அஸ்தியை வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்ப்பாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா தான் இருந்திருப்பாரு. அவங்க தங்கச்சி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அதில் பார்த்தா பல்கான அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அதோட நாமினி யாரா இருப்பாருன்னா அவங்க லவ்வரா இருந்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த லவ்வர் பையன் தான் காரை வந்து டிரைவ் பண்ணியிருப்பான். இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக இவங்க தங்கச்சியை யூஸ் பண்ணியிருப்பான். இது தெரிஞ்ச ஹீரோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாரு. பட் 1 இயர்ல வெளியே வந்து அந்த அமௌண்ட்டை நல்லா யூஸ் பண்ணி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த ரீசன்னால தான் ஹீரோ அவருடைய போலீஸ் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சியோலா அன்னைக்கு ஒரு ஆக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸ்டன்னிங்கான கிரீன் அவுட்ஃபிட்ல வந்திருக்காங்க. சியோலாவோட அப்பியரன்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலுமே ஒவ்வொரு ஆர்ட் பீஸோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. சியோலா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராயல் ஆக்ஷன் கம்பெனியோட டைரக்டர் தான் இந்த லேடி. இவங்களுக்கு சியோலா மேல ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் இருக்கு. எல்லாமே அவங்க பண்ற ஒர்க்னால அவங்களுக்கு கிடைச்சது தான். இவர நேம் போம். ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ. சியோல பண்ற ஆக்ஷன் ஸ்டைல வச்சு இப்ப போயிட்டு இருக்கிற ஒரு ஆர்ட் பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறாரு. இந்த ஆக்ஷன்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட் ப்ராஃபிட்டா கிடைச்சது யூனால ஏத்துக்கவே முடியல. ஸோ ரொம்ப அதிகமா ட்ரிங்க் பண்றா. சியோல யூனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. காரிடார் போற வழியில தான் போம் நின்றுட்டு இருக்காரு. பட் சியோலா அவரை நோட்டீஸ் பண்ணாத மாதிரி போறாங்க. சியோலா எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போம் சியோலா பின்னாடியே போய் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் பார்ட்டினாலும் சியோலா ரொம்பவே ப்ரொஃபஷனலாக தான் இருக்காங்க. ஸோ இவரே ஒரு ஸ்டெப் அஹெட் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கை நீட்டுறாரு. சியோலாவும் ஃபார்மாலிட்டிக்காக கை கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்துடுறாங்க. அங்க யூன் வர்றா. சியோலா இதுதான் சான்ஸ்னு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போம் யூனை ரொம்பவே இரிட்டேட்டிங்கா பாக்குறாரு. பட் யூன் அவங்களோட பிசினஸ் கார்டு எடுத்து போம்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின போம் அதை அப்படியே கசக்கி கீழே போட்டுட்டு யூனோட ஷோல்டர்ல லைட்டா இடிச்சிட்டு இனிமேல் என் பாதையில வராதுன்னு சொல்லிட்டு போவான். ஹீரோயின் வேனிட்டி ரூம்ல உட்காந்துருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால டேப்லெட் போடலான்னு எடுத்து போடும்போது பக்கத்துல இருக்கிற சேர்ல யூன் வந்து உட்காந்து
ஹீரோயினை பத்தி நீ ரொம்பவே ஃபேக் அரகென்ட் அப்படின்னு ரொம்பவே இன்சல்ட்டிங்கா பேசிட்டு இருப்பாங்க. சியோலா யூன்ட்டு சொல்லுவாங்க, நீ இப்படி எமோஷனலா ஸ்டேபிளா இல்லாததுனால தான் உன்னால ஒர்க்ல அடுத்த லெவல் போகவே முடியலன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட யூன் ரொம்ப கோவமா உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன்னு சொல்லிட்டு போவா. அங்க உள்ள ஸ்டேர் கேஸ்ல நின்று ஹீரோக்கு கால் பண்ணுவா. இங்க ராயல் ஆக்ஷன்ல பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கேம் நடக்குது, நான் இமிடியேட்டா உங்களை பார்க்கணும் வாங்கன்னு சொல்லுவா. ஹீரோ ஆஃபீஸ்ல ஒரு லேடி தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க போலீஸ், ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோ வேகமா கிளம்பிட்டு இருப்பாரு. நான் ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ்க்கு போறேன், நீ இன்ட்ரெஸ்டடா இருந்தா வான்னு சொல்லுவாரு. இவங்க நேம் இஞ்சின்னு வச்சுக்கலாம். இஞ்சி ஹீரோட நான் உனக்காகலாம் வர மாட்டேன், கேஸ்னா நான் உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ யூனுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கும். ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது சடனா ஏதோ சவுண்ட் கேட்கும். அங்க இருக்கிற எல்லாருமே கத்திட்டே மேல பார்ப்பாங்க. பார்த்தா மேல யூன் கிளாஸ் மேல விழுந்து இறந்து கிடப்பான். ஹீரோ ஒரு கையில உள்ள போன்ல ரீடைல் ஆயிட்டே இருக்கும். பார்த்தா அந்த போன் மேல இருந்து அடிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக்ல இருப்பாரு. இது எதுவும் தெரியாத ஹீரோயின் அவங்க வீட்டில் சைலண்டா உட் கார்விங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. யூன் டெத்தை பத்தி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க மேலேருந்து கீழே வந்ததுனால கூட இறந்துருக்கலாம், பட் அவங்க கழுத்துல எல்லாம் சின்ன சின்ன காயம் இருக்குன்னு சொல்லுவாரு. இஞ்சியும் அவங்க அசிஸ்டண்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ண நியூஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட டீடைல்ஸ் மிஸ் பண்ணாம அவங்களோட சீஃப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. சீஃப் இஞ்சியை பார்த்து இந்த கேஸ்க்குள்ள ஹீரோ இன்வால்வ் ஆயிருக்கானா இல்ல அவனால தான் நீ இந்த கேஸ்க்குள்ள போய் இன்வால்வ் ஆனியான்னு கேட்பாரு. ஏன்னா சீஃப்க்கு ஹீரோ கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா ஹீரோ போலீஸ் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்சில போய் ஒர்க் பண்றதுனால இஞ்சி சீஃப்ட்ட ஹீரோனால தான் நான் அந்த கேஸ்க்குள்ளேயே போனேன் அப்படின்னு சொல்லுவா. ஓகே, ஃபர்தரா அவனோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலே இந்த கேஸை டீல் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஹீரோ இந்த சின்ன பொண்ணோட மணி செட்டில்மெண்ட்காக வந்திருப்பாரு. அவகிட்ட உனக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், உங்க அம்மா பத்தி ஏதாவது சொல்லணும்னா கூட என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போவாரு. இவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க நேம் ஜின்ஹின்னு வச்சுக்கலாம். ஜின்ஹி ஹீரோயினோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு பார் வச்சிருப்பாங்க. அவங்க பார்க்கு வெளியில எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் போட்டு போறதை பார்த்து என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. ஹீரோ ராயல் ஆக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. பட் டைரக்டா அவரால் உள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அங்க உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி உள்ளுக்குள்ள போயிடுவாரு. ஆக்ஷன் நடக்கிற இடத்துல நிறைய ஆர்ட்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி ஆஃபீஸ்ல உள்ள ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டே இருப்பாரு. அங்க ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு பிளாக் ட்ரெஸ்ல ரொம்பவே ஸ்டன்னிங்கா வந்து அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க மிரர்ல பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மிரர் போலீஸ் என்கொயரிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியானது. ஹீரோவால மட்டும்தான் ஹீரோயினை பார்க்க முடியும். ஹீரோ வெளியே உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக டேரக்டர் ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. அவங்க உள்ள என்டர் ஆகும்போது அங்கே ஏதோ நைஃப் கீழே விழுற மாதிரி சவுண்ட் கேட்கும். டேரக்டர் கொஞ்சம் மூட் ஆஃப்ல தான் இருப்பாங்க. பிகாஸ் இந்த சுச்சுவேஷன்னால அவங்க ஆக்ஷன் ஆஃபீஸோட நேம் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோன்னு. பட் சியோலா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவா, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா. சியோலா பேசுறதை கேட்ட டேரக்டரும் கன்வின்ஸ் ஆகி நீ இதை டேக் கேர் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. சீஃபும் என்ஜியும் கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக சியோலாவை மீட் பண்ணுவாங்க. ஹீரோ ஆஃபீஸில் உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஸ்டேர்கேஸ் வழியா பில்டிங்கோட ரூஃப் டாப்க்கு போயிடுவாரு. இந்த ரூஃப் டாப்ல இருந்து தான் யூன் கீழே வந்திருப்பாங்க. சீஃப் கேட்குற கேள்வி எல்லாமே சியோலா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. சீஃபால சியோலா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு எதையுமே ஃபர்தரா புரிஞ்சுக்க முடியாது. பட் என்கொயரி முடிஞ்ச உடனே சியோலா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப பதட்டமா அவங்களோட பில்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. சீஃபும் என்ஜியும் என்கொயரி முடிஞ்சு கீழே வந்துட்டு இருப்பாங்க. கீழே ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. இதை பார்க்குற சீஃப் ரொம்பவே கோவமா ஹீரோ சட்டையை பிடிச்சு சண்டை போட ஆரம்பிப்பார். என்ஜி தான் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் தடுத்து நிறுத்துவாங்க. ஹீரோ நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களோட அந்த ஆக்ஷன் பண்ணுற ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் அவங்களோட ராயல் ஆக்ஷன் ஆஃபீஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. கூகுளில் கூட அவங்க ஒர்க்கில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்கும். எந்த வித பிளாக் மார்க்கும் இருக்காது. நெக்ஸ்ட் டே ஹீரோ யூன் ஃபோட்டோ முன்னாடி ஃப்ளார்ஸ் வச்சு அஞ்சலி செலுத்துவார். அவர் வெளியே கிளம்பும்போது அப்போதான் சியோலா உள்ள என்ட்ரு ஆவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே காசிப் பண்ணுவாங்க. சியோலா நேற்றும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, அதே ட்ரெஸ்ஸையே தான் இன்றைக்கும் போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க பேசுறது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ஹீரோயினை பார்ப்பாரு. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி நேற்று பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தது ஹீரோக்கும் தெரியும். ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. ஹீரோயினோட கார் டோர் ஓப்பன் ஆகாது. ஸோ இங்கே தான் ரெண்டு பேருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி கார் டோரை ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. ஹீரோயின் காரை டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருப்பாரு ஹீரோயினை பார்த்துட்டு. ஹீரோயினும் சைட் மிரர்ல ஹீரோவை பார்த்துட்டே தான் போவாங்க. ஹீரோ சியோலாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு செக் பண்ணிட்டே இருப்பாரு. சடனா ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிய வருது. அது என்னன்னா ஹீரோயினை நாமினியா போட்டிருந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 1 இயருக்கு முன்னாடி கேன்சல் ஆயிருந்திருக்கு. அது யாரோட பேர்ல போட்டிருந்ததுன்னு விசாரிக்கும் போது சஞ்சய்ன்ற ஒருத்தரோட நேம்ல இருந்திருக்கும். சஞ்சய் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட எக்ஸ் ஃபியான்சி தான். இப்போ ஹீரோயின் அவங்களுக்குள்ள இருந்த குட் மெமரிஸ் தான் வீடியோல பார்த்துட்டு இருப்பாங்க. ரியலா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போன உடனே ஹீரோ சஞ்சய் பத்தி தான் என்கொயரி பண்ணுவாரு. யார் இந்த சஞ்சய், எதனால இந்த பாலிசி கேன்சல் ஆயிருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலா சஞ்சய் இறந்திருப்பாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. இதை பத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்கிட்டையும் அவர் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்கும்போது நான் போய் சியோலாவை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போவாரு ராயல் ஆக்ஷன் ஆஃபீஸ்க்கு. சியோலாவை மீட் பண்ணி ஹீரோ கேட்பாரு, உங்களோட ஸ்டேட்டஸை ஹை பொசிஷன் கொண்டு வரதுக்காக உங்க எக்ஸ்பீரியன்ஸே உங்களை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நாமினியா போட்டிருந்திருக்காருன்னு கேட்கும்போது சியோலா அது எப்பவும் முடிஞ்சு போனது, இப்போ அதை நீங்க டிக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஒர்க்ல நீங்க ரொம்பவே ஃப்ரீயா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டோரியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவா. அதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப கோவமா உங்களை மாதிரி ஆள்கள்
இதுக்காக தான் ஹியூமன் லைஃப் எல்லாம் மணி மேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவார். இங்கே கட் பண்ணி ஸ்டோரியை பாஸ்ட் கொண்டு போகிறாங்க. அந்த வீட்டில் ஹீரோயினோட எக்ஸ்ஃபியான்சி ஃபோட்டோ அண்ட் அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இப்போ கூட சியோலா பில்ஸ் எடுத்துகிட்டு தான் படுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, ஒரு இடத்துக்கு சீக்கிரம் வர சொல்கிறாங்க ஒரு பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அங்கே போய் பார்த்தா அது அவங்களோட எக்ஸ்ஃபியான்சி தான். ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க சியோலா. சியோலா கூட நிற்கிறவர் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹயான். ப்ரெசென்ட்டில் ஹீரோ சியோலா கிட்ட ஸ்டோரியை நான் கிரியேட் பண்ணுறேன்னா இல்லை ஒரிஜினல் ஸ்டோரியை வெளில கொண்டு வரேன்னான்னு பார்க்க தானே போகிறீங்கன்னு சொல்லுவார். இதெல்லாத்தையும் தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹயான் வேகமாக ஹீரோ பக்கத்தில் கோவமாக போவார். சியோலா ஹயானை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. ஹீரோ ரொம்பவே கூலாக ஹயான்கிட்ட இது என்னோட பிஸ்னஸ் கார்டு, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு ஹயான் பேக்கெட்டில் அவரே வச்சுட்டு போவார். ஹயான் அண்ட் சியோலா அவங்க ஃப்ரெண்ட் ஜின்ஹியோட பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹயான் கேட்பாரு சியோலாட்ட, அவன் அவ்வளோ தூரம் புள்ளி பண்ணுறான், நீ எதுக்காக சைலண்ட்டாகவே இருக்கேன்னு கேட்கும்போது சியோலா சொல்லுவாங்க, சஞ்சய் அண்ட் இவங்க ஆஃபீஸில் தான் பாலிசி எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்காக தான் அவர் விசாரிக்கிறார், இதை பெருசாக பொருட்படுத்த வேணான்னு சொல்லுவாங்க. ஹயான் சஞ்சய் கூட பேசினதை நினச்சி பார்ப்பாரு. அப்போ சஞ்சய் சொல்லியிருப்பாரு, நானும் சியோலாவும் பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட சியோலா 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அவன் மைண்டில் என்ன இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அதே சேம் ஃபீலிங் தான் ஹயானுக்கும் இருக்கும். இவங்க 2 பேரும் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு வெளில இருந்து ஒரு பொண்ணு, அவ பேர் சாங் உள்ள போகாம ஹயானுக்கு கால் பண்ணுவா. பட் ஹயான் அட்டன் பண்ண மாட்டான். சாங்கும் உள்ள போகாம அப்படியே கிளம்பி போயிடுவா. ஹயான் ஒரு மிஸ்ட்ரியோட தான் சியோலாவை பார்த்துட்டு இருப்பாரு. டைரக்டா வர என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு ஓப்பனா சியோலா கிட்டவே சொல்லிடுவாரு. ஹீரோ அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல சியோலாவை தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா வச்சிருப்பாரு. அதை ஃபோக்கஸா வச்சுதான் சஞ்சய் அண்ட் யோனுடைய டெத் எப்படி நடந்திருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே சியோலா ரொம்ப கூலா தான் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ யோனோட கேஸில் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணலான்னு கிளம்புவாரு. யோனோட அம்மாட்ட அந்த பாலிசியை காமிக்கும் போது அவங்க அம்மா யோன் இப்படி ஒரு பாலிசி எடுத்துருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல சியோலாவும் யோனோட திங்ஸை அவங்க அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ அண்ட் சியோலா யோனோட ரூமை போய் பார்ப்பாங்க. அவங்க ரூமை போய் பார்த்தா பிரின்சஸ் ரூம் மாதிரி இருக்கும், அவ்வளோ கிராண்டாக இருக்கும். அங்கே உள்ள டெய்லி கேலண்டரை சியோலா நோட் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக சியோலாவோட ஸ்கெடியூல் தான் இருக்கும். ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி சியோலா அதை மறைச்சிருவாங்க. சியோலா இவனோட அம்மா கிட்ட ரொம்பவே வரத்துல பேசுவாங்க. ஹீரோக்குமே இவங்க பேசுறதை பார்த்து என்ன இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியல, இவங்க உண்மையிலே நல்லவங்களா இருப்பாங்களா இல்லை கெட்டவதானான்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ சியோலாட்ட இந்த கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெளில வரும்னு சொல்லுவார். அதுக்கு சியோலா இப்போ உயிரோடு இல்லாதவங்க எல்லாம் விக்டிமா இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அவரோட போலீஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ண போவார். அவர் தான் சஞ்சயோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. போலீஸ் ஹீரோட சஞ்சயோடைய கேஸ் ஃபோட்டோஸ்லாம் காமிப்பாரு. அதில் ஹீரோயின் ஷாக்காகி நிற்கிற ஃபோட்டோவை ஹீரோ பார்ப்பாரு. அங்கே கட் பண்ணி சியோலா கையில் ஒரு போட் கிச்சன் வச்சு சஞ்சயோட பேசின இன்சிடென்ட்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. சஞ்சய் சியோலாட்ட நீ சொன்ன மாதிரி அந்த பாலிசியை நான் கேன்சல் பண்ணிட்டேன், இப்போ உனக்கு ஹாப்பி தானேன்னு கேட்பாரு. சியோலாவும் ஸ்மைல் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட்ல அந்த போட் கிச்சனை பார்த்துட்டு அதை ட்ராஷ்ல போட்டுருவாங்க. பிரசிடென்ட் சியோலாவை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களே குக் பண்ணி சியோலாவுக்கு சர்வ் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தான் அந்த சீனை கொண்டு போயிருப்பாங்க. பிரசிடென்ட் சியோலா கிட்ட யோன் உனக்கு ஒர்க்கில் ரொம்பவே தொல்லை கொடுத்துருந்துருக்கா, ஆனாலும் நீ அவங்க வீட்டுக்கு நேரில் போய் அவங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்க, இதில் எடுத்து உன்னோட நல்ல ஹேபிட் எனக்கு ரொம்பவே தெரியுதுமான்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட் சியோலா எப்போதான் இந்த லஞ்ச் செஷன் முடியும்னு சீக்கிரமாக வெளில வந்து சாப்பிட்ட எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிடுவாங்க. ஹீரோ யோனோட ஃபோட்டோவை காமிச்சு ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனில் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மேனேஜர் யோனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க எங்களோட ரெகுலர் கஸ்டமர் கிடையாது, பட் எங்களோட விஐபி கஸ்டமர் சஞ்சய்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ணுறதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லுவார். ஹீரோ ஹோட்டல்ல இருந்து வெளில வரும்போது அங்கே சீஃப் நிற்பாரு. ஆக்சுவலாக இவனோட கால் ஹிஸ்ட்ரியை சீஃப் செக் பண்ணியிருப்பாரு. அதில் நிறைய கால்ஸ் சஞ்சய்க்கு தான் போயிருக்கும். ஸோ அதனால தான் அவரும் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. 2 பேருக்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் இருந்தால் கூட 2 பேருமே பர்ஃபெக்ட் தான் அவங்களுக்கு தெரியும். ஹீரோ வேலையை விட்டு ரிசைன் ஆகி போனதுனால தான் சீஃப்க்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும். ஹீரோ கரண்ட் கேஸ் பற்றிலாம் சீஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. நான் இந்த வேலையை விட்டு போனதுக்கு காரணம் இன்சூரன்ஸ் ஸ்கேம்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் நானுமே ஒருத்தன் தான் சொல்லிட்டு காரில் போகும்போது பக்கத்தில் அவங்க சிஸ்டர் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அவங்க சிஸ்டரோட மெமரிஸ்லாம் அவருக்கு வரும். அவங்க சிஸ்டர் பாஸ்ட்ல ஸ்மைல் பண்ணிட்டே பை பைன்னு சொன்னது எல்லாமே ஞாபகத்தில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக சியோலா இருக்கிற பார்க்கு தான் போவார். இவரை பார்த்ததும் சியோலாவுக்கு ரொம்பவே அனாயிங்காக இருக்கும். இப்போதான் அந்த கேஸுடைய அடுத்த ஸ்டெப்பை டீகோட் பண்ணிட்டு வந்தேன், அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணதான் இங்கே வந்தேன்னு சொல்லுவார். யூன் அண்ட் சஞ்சயோட ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்க்கு பின்னாடி மணி இருக்குன்னு பார்த்தா பெரிய சீட்டிங் இருக்கும் போலயே அவங்க 2 பேர் சேர்ந்து உங்களை சீட் பண்ணிட்டாங்க, அதனால தானே அவங்கள கில் பண்ணுங்கன்னு கேட்பாரு. இது சைலண்டாக கேட்டுக்கிட்டு இருந்த சியோலாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு ஹீரோ பார்ப்பாரு. பட் இப்போவும் கூலாக சியோலா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ உங்கள் ஸ்டோரியில் நான் லவ்க்காக 2 பேரையும் கொலை பண்ணேன்னு கிரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. சியோலாவோட இந்த காம்னஸ் அண்ட் ஆன்சரை பார்த்த ஹீரோ ஒருவேளை நம்ம தேடுற சஸ்பெக்ட் இவளாக இருக்க மாட்டாலோ இல்லை நல்லா போய் சொல்ல மைண்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாளோன்னு நினைப்பாரு. சியோலா ஹீரோட்ட என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் ஸ்டோரி ஓவர் ஆயிடுச்சா இல்லை கண்டினியூ பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோவுமே சியோலாவோட அதே ஆட்டிடியூடோட இப்போதைக்கு ஸ்டோரி அவ்வளோதான், நெக்ஸ்ட் லீட் கிடைச்ச உடனே உங்ககிட்ட தானே ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்லுவார்.
ஹீரோயினோட ஃபேஸ் ரியாக்ஷன் லைட்டா டல் ஆகி அப்படியே பாஸ்ட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு சீட்டிங் தான் நடந்திருக்கு. அவங்க ஃபியான்சேவும் யோனும் சேர்ந்து இவங்களை சீட் பண்ணிருக்காங்க. ஹீரோ இஞ்சி கிட்ட இன்னைக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் ஷேர் பண்றாரு. சியலா ஒரு மிஸ்டீரியஸ் உமனா இருக்கா, அவளை என்னால கொஞ்சம் கூட ரீட் பண்ண முடியலன்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் டே சியலா ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே சியலா பத்தி தான் காசிப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல நிறைய அனானிமஸ் மெசேஜஸ் வேற. இந்த மேனேஜருக்கும் சீலோக்கும் ஒரே கேடர் தான். பட் சீலோக்கு கிடைக்கிற ப்ரையாரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கூடவே இருக்கும். அதால இவர் சீலோ மேல ரொம்பவே பொறாமப்படுவாரு. மெயின் அந்த அனானிமஸ் எல்லாமே இவரோட மெசேஜஸ் தான். அது சீலோக்கும் தெரியும். பட் அது எதுவுமே காமிச்சிக்காம போயிடுவாங்க. சாங்கும் சீலோ பத்தின நெகட்டிவ் மெசேஜஸ்லாம் ரீட் பண்ணிட்டு இருப்பா. அங்க வந்து ஹயான்ட்டு இங்க பாரு சீலோ எப்படிப்பட்டவன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவா. ஹயான் சொல்லுவான் அது எல்லாமே காசிப் மட்டும்தான். சீலோ பத்தி 100% எனக்கு நல்லா தெரியும். அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. நீ ஹையர் கோர்ஸ் பண்றதுக்கான ஹெல்ப் அண்ட் ஸ்டெப்ஸ் சீலோ தான் பண்ணா. அதை என்னைக்கு மறக்காத. நான் உன்னோட பிரதரா இருந்தா கூட அவ தான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆக்சுவலா ஹயான் சாங்கோட பிரதர். ஹீரோ அந்த சின்ன பொண்ணை தான் பார்க்க வந்திருப்பாரு. அவ சொல்லுவா எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு எனக்குமே நல்லா தெரியும். பட் எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா தான் எனக்கு அடிப்படை காரணமா இருந்தாங்கன்னு சொன்னா போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பெரிய தண்டனை எல்லாம் கொடுப்பாங்கல்ல அங்கிள்னு கேட்பா. என்னையும் எங்க அம்மாவையும் பிரிச்சிருவாங்கல்ல, அப்புறம் எனக்கு யார் இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பா. உங்க அம்மாவை விட உன்னை நல்லா பாத்துக்கிற மாதிரியான பீப்புள் இங்கேயும் இருக்காங்கம்மா. இதுக்கு மேல உன்னை ஹர்ட் பண்ணாம இருக்கணும்னா நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு சொல்லுவாரு. ஹீரோ அவர் ஜூனியர்கிட்ட அந்த கேஸை ஃபர்தரா நீ லீட் பண்ணி நம்ம ஆஃபீஸ் மேனேஜர் இமீடியட் ஆஃபீஸ்ல வந்து அவரை பார்க்க சொன்னாரு. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவாரு. மேனேஜர் ஹீரோட்ட நீ எதுக்குப்பா முடிஞ்சு போன சஞ்சய் கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணிட்டு இருக்க? அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை தான் அவர் உயிரோட இருக்கும் போது கேன்சல் பண்ணிட்டாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ற வேலை எல்லாம் உன்னோடது கிடையாது. இப்போ யூன் கேஸை மட்டும் நீ ஹேண்டில் பண்ணு. சீக்கிரம் அந்த கேஸை முடிச்சுட்டு அடுத்த வேலையும் பார்க்கணும்ல. உன்னோட பேப்பர் ஒர்க்லாம் மற்ற ஸ்டாஃப்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கன்னு சொல்லுவாரு. ஹீரோ பாஸ் பேசின எதையும் மைண்ட்லேயே எடுத்துக்காம ஸ்ட்ரைட்டா சீரோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போறாங்களே எதுக்காக அப்படின்னு என்கொயரி பண்றதுக்காக போவாரு. அங்க இருக்கிற டாக்டர் சீலோ பத்தி பேசணும்னு சொல்லும்போது பேஷண்டோட ஹிஸ்டரியில நாங்க வெளியே யார்ட்ட ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாரு. பட் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் என்ன ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபுட் வாங்கி தரீங்களா, நான் சீலோ பத்தி பேச ரெடியா தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஹாப்பியா சாப்பிட்டுக்கிட்டே சீலோ ரொம்ப பாவம் தான். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் சஞ்சய். அவங்க இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது பேஷண்டா தான் வந்தாங்க. ஆல்ரெடி 2 பேரும் இவங்களை சீட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்ற ட்ராமால இருந்து வெளில வரதுக்காக தான் எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வந்தாங்க. தேர்ட் டைமும் உங்களுக்கு சீட்டிங் தான் நடந்திருக்கும் போல கன்ஃபார்மா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. எங்க டாக்டரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இப்போ இந்த பொண்ணு என்னதான் பண்ணுமோ ரொம்ப பாவம்னு சொல்லுவா. சியோல நைட் டைம்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்காக பேப்பர் ஷ்ரெடர் மெஷின்ல போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹயான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா பார்த்து நீ ஏதாவது இன்சூரன்ஸ் மணி கலெக்ட் பண்ணேன்னு கேட்பாரு. அதுக்கு சியோல ஹயான்ட்ட நீ எதை பத்தி கேட்கிற எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லுவா. ஹயான் சியோலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹயான் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஹயான் இப்போ சியோலாட்ட ஓப்பனாவே சஞ்சயோடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல நீ பெனிஃபிஷியரியான்னு கேட்பாரு. இதை கேட்கிற சியோலாவால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. ஸோ எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் என்ன டவுட்டா தான் பாக்குறாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே போவாங்க. நெக்ஸ்ட் டே சியோலோ ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆனதும் அவங்களுக்கு ஒரு பெயிண்டிங் கிஃப்டா வந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பெயிண்டிங் எதை டிபிக்ட் பண்ணிருக்கும்னா ஒரு வார்க்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தை மட்டும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதை யார் அனுப்புறான்னு சியோலோ கேட்கும்போது சென்டர் நேம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சியோலோ அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கிற டைம் ஹீரோ ஆஃபீஸ் செக்யூரிட்டி ஏமாத்திட்டு ஆஃபீஸ்க்குள்ள வந்துடுறாரு. நீங்க தான் இந்த பெயிண்டிங்கை சென்ட் பண்ணீங்களான்னு சியோலோ கேட்கும்போது இந்த பெயிண்டிங் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பட் உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பெயிண்டிங்ல இருக்கிற குழந்தை மாதிரி தான் நீங்களும் ஒரு வார்க்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. உங்களோட 3 எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களை லவ் பண்ணி 200 பில்லியன் அமௌண்ட்டுக்கு உங்களை நாமினியா போட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணி ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிருக்காங்க. ஹீரோ பேசிக்கிட்டு இருந்ததை பொறுமையா கேட்டுட்டு இருந்த சியோலா எழுந்து நடந்து வந்து ஹீரோ பக்கத்துல நின்று இப்போ அடுத்து யார் என்ன லவ் பண்ணாலும் இதே தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோ சொல்லுவார் 2 பேருக்கு நடந்திருந்தா ஓகே, பட் 3 பேருக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவாரு. சியோலா ஹீரோ பக்கத்துல போய் நீங்க என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க, இப்போ கொஞ்ச நாள் நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல நீங்க ஆட் ஆகாம ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல எல்லாருமே ஒரு பர்டிகுலர் வீடியோவை பார்த்துட்டே இருப்பாங்க. பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கும். ஆஃபீஸ்ல உள்ள எல்லா மெம்பர்ஸும் அதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சியோலா கேட்கும்போது அந்த வீடியோவை சியோலாவுக்கும் காமிப்பாங்க. அதுல யூனும் சியோலாவும் பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் போயிட்டு இருக்கும். பேசுறது எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு சியோலா பேசுறது மட்டும் தான் ஷோ ஆஃப் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோல சியோலா ரொம்ப அக்ரெசிவா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சஞ்சய் அவங்கள சீட் பண்ணதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஆஃபீஸ்ல இனிமேல் வளர விடக்கூடாதுன்னு சியோலா பிரசிடென்ட்டை மீட் பண்றாங்க. அங்க வந்த மேனேஜர் ஆஃபீஸ்ல நிறைய நியூஸ் போயிட்டே இருக்கு, எப்படி இந்த மாதிரியான நியூஸ்லாம் வெளியில வருதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பான். சியோலா பிரசிடென்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மேனேஜர் தான், அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இந்த வீடியோஸ் யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்களும் மேனேஜரும் பேசின சாட் என்கிட்ட இருக்குன்னு காமிப்பாங்க. அந்த சாட் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் பிரசிடென்ட்டையும் காமிப்பாங்க. பட் மேனேஜர் இதை ஒத்துக்கவே மாட்டான். இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான். ப்ரூஃப் தான் இவ்வளவு ஓப்பனா இருக்குன்னு சில சொல்லும்போது
பிரசிடென்ட் இவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி அவங்க பக்கத்துல ஒரு ஆர்ட் வச்சிருப்பாங்க. அதை காமிச்சு இந்த ஆர்ட் ஆக்ஷனுக்கு வரப்போகுது. இந்த ஒர்க்கை யாரு நல்லபடியா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹையர் பொசிஷன் இன்னொருத்தவங்க வேலையில இருந்து அவங்களாவே குவிட் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. சீலோவோட மைண்ட்ல வேற ஏதோ கிளிக் ஆகும். பட் இந்த மேனேஜர் இப்பதான் அவனோட ஒரிஜினல் ஃபேஸை காமிப்பான். சீலோவோட ஒர்க்கிங் டேபை கீழே போட்டு அதை காலில் வச்சு மிதிச்சு உடச்சிடுவான். நீ எனக்கு ஈக்குவல் அந்த வேலையை முடிக்க முடியுமான்னு ஓப்பனாகவே கத்திட்டு இருப்பான். இந்த மேனேஜர் பத்தி ஆல்ரெடி சீலோக்கு தெரியும். ஸோ அவனோட ஆக்ஷன்ஸ் எதையும் கேர் பண்ணாம இன்னைக்கு பிரசிடென்ட் பேசும்போது அவங்க ஐஸ்ல நம்ம வேற ஏதோ பார்த்தோமேன்னு யோசிப்பா. இங்கே பிரசிடென்ட் அவங்க கபோர்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டோர் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போனா உள்ள ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆர்ட்லாம் நிறைய இருக்கும். இதுல ஒரு ஃபேமிலி பெயிண்டிங் இருக்கும். இந்த பெயிண்டிங் சீலோ அப்பா டிரா பண்ணது. அது முன்னாடி உட்காந்து அப்படியே சர்க்காசமா பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ.